ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் டெல்டா ஸ்குவாடோட கமாண்டன்ட் லெஃப்டினன்ட் ஈசன் சார் மற்றும் அவங்க டீம் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட். ஏன்னா வயநாடு நம்ம தொடர்ச்சியாக நியூஸில் பார்த்துட்டு தான் இருந்தோம். மிகப்பெரிய ஒரு சேதம். ஆனால் உங்கள் டீமோட நீங்கள் நேரில் போயிட்டு நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. அதே போல் நிறைய ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காக ஒரு சல்யூட். சொல்லுங்கள் சார், நிறைய ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் போயிருக்கீங்க. பட் இந்த டைம் வயநாடு வந்து மிக மோசமான ஒரு சேதம்னே சொல்லலாம். இப்போ சென்னை ஃப்ளட்லையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, வயநாடும் போயிருக்கீங்க. ஸோ வயநாடு அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன், அந்த வயநாட்டில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட், அதை பற்றி ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க சார். வயநாடு வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் ஆச்சு அப்படின்னு நியூஸில் பார்த்தேன். பார்க்குற அன்றைக்கி நான் கன்னியாகுமரியில் இருக்கேன். நான் வந்து என்னோட ருட்டீன் இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தேன். இந்த ஃபிஷர்மேனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறனால அந்த ட்ரைனிங்கை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போது ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், இது நம்மளால் போக முடியாது. எல்லா ரிஸ்க்குக்கும் நம்மளால் இருக்க முடியாது. நிறைய ரிஸ்க்கும் நாங்கள் போகவே இல்லை. ஒரு கான்ஷியஸ் டெசிஷன். போய் என்ன யூஸ், 10-11 போகிறது ஒன்றும் யூஸ் இல்லை. இல்லைனா பை த டைம் நாங்கள் போகிறப்ப உயிரோட மக்களை காப்பாற்ற முடியாது. எங்களோட ரெஸ்கியூனாவே அதானே, உயிரோடு இருக்கவங்களை காப்பாற்றுறது தான். அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னா எதுக்கு போகுது? சும்மா போய் அட்டண்டன்ஸ் போடக்கூடாது. அந்த மாதிரி டீமே கிடையாது எங்களுது. அப்போ தெளிவாக நான் போகலை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஹைவேயில் வந்துட்டு இருக்கும்போது தான் கன்னியாகுமரி டு மதுரை டு கோயம்புத்தூர். மதுரையில் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர், இவர் லேட்டஸ்டான ஆர்மி ஆஃபீஸர் விக்னேஸ்வரா, அவர் வீட்டில் போய் அவரை இன்டர்வியூ பண்ணுறது தான் பிளான். மதுரையில் ஓகே. ஸோ மதுரையில் வந்து ஹால்ட் பண்ணதுக்கப்புறம் நானும் அதனால யார்கிட்டையும் கேட்கல. பொதுவாக நான் வந்து என்னோடய பாஸ் என்டிஎம்ஏயில் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்பேன், இல்லை எஸ்டிஎம்ஏயில் கேட்பேன். இந்த தடவை நான் கேர்ஃபுல்லாக கேட்கல. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம கேட்குறதுனா சும்மா அதான் ஒரு 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 நேம் சேக் கேட்கக்கூடாது. நாங்கள் வரலாமா சார், வரணுமா சார் அப்படின்னு கேட்டு, அப்போ வரீங்களா அப்படின்னு கேட்டால் முடியாது சார்ன்னு சொல்கிறதுல என்ன யூஸ் இருக்குது? அதனால் நான் கேட்கவே இல்லை. பட்டு சரி, அப்போ நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் யாரும் கூப்பிடலான்னு, இனிமேல் யார் கூப்பிட போகிறாங்கன்னு பார்த்தா 10 மணிக்கு கரெக்டாக மெசேஜ் வருது. என்டிஎம்ஏவோட சீஃப் லெஃப்டினன்ட் ஜெனரல் சயீத் ஆட்டா ஹஸ்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் ஹெட்டு. அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணார், ஆர் யூ கோயிங் அப்படின்னு அனுப்பிச்சார். நான் சொன்னேன், சார் so far no plans. Reason is, நான் ட்ராவல் பண்ணுறதை விட்டுருங்க. சப்போஸ் நான் ரஷ் பண்ணி வந்திருந்தாலும் பை ரோடு தான் எங்களால் போக முடியும். பை ரோடு போனால் கண்டிப்பாக சாதாரண நாட்கள்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயநாடு, அதாவது நார்த் கேரளா போகணுன்னா எல்லாம் சிங்கிள் ரோடு தான். டபுள் ரோடுக்கு 4 லேன் ரோடெலாம் அங்கே அந்த கிடையாது. அப்போ நான் வந்து அடிக்கடி நேவல் அகாடமி பாசிங் அவுட் பரேடுக்கு போவேன். அதனால் எனக்கு தெரியும் பை ரோடு ரொம்ப கஷ்டம். ட்ரெயின் பஸ்லலாம் போயிட்டு இருந்தால் வேலை கேட்காது, எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போகணும். அதனால் சார் நார்மல் டேஸில் 6 hours, இந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கங்கே ரோடு கட் ஆயிருந்துச்சுன்னா எங்களுக்கு அதுலேயும் அனுபவம் இருக்குது. நாங்கள் 2018 ஃப்ளட்டில் ஒரிஜினலாக எங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் வந்து இடுக்கி. ஆனால் நாங்கள் திருச்சூரில் பிளாக் ஆகிட்டோம், எர்ணாகுளமில் பிளாக் ஆகிட்டோம். பிளாக் ஆன இடத்துலலாம் ரெஸ்கியூ இருந்தனால அந்த ஆப்ரேஷன் முடிச்சிட்டோம். பட் அங்கே ரீச் பண்ணுறதுக்கே ரொம்ப டஃப்பாக இருக்கும். போவே இல்லை, இடுக்கியே போகல. என்னென்னா பிளாக் ஆன இடத்துல ரெஸ்கியூ தேவைப்பட்டுச்சு. அங்கே மக்கள் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அதனால் அங்கேயே ரெஸ்கியூ முடிச்சிட்டோம் நாங்கள். அப்போ அதனால் எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கும். அதனால் 6 hours பதிலாக 10 hours சார். 10 hours நாளைக்கு நைட்டு தான் போவேன். ஏன்னா நாங்கள் டீமை மொபிலைஸ் பண்ணுறது அந்த இதெல்லாம் வேறு இருக்குது. அதனால் இது உங்களுக்கு யூஸாக இருக்காது அப்படின்னு. போனால் டெட் பாடிஸ் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ரஃபாக சொன்னேன். இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்தளவுக்கு மோசமாக இருக்குன்ட்டு நீங்கள் நேரில் போய் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த லேண்ட்ஸ்லைட்டு 2019 காலிக்கட் அண்ட் வயநாடு. நாங்கள் அதுலேயும் வயநாடு போல் காலிக்கட் கலெக்டர் கேட்டனால காலிக்கட்டில் ரெஸ்கியூ பண்ணோம். அங்கே அந்தளவுக்கு இவ்வளோ தூரம் இல்லை. ஐ திங்க் த டெட் டோல் வாஸ் அரவுண்ட் 30-40 அந்த ரேஞ்சில் தான். நிறைய பேர் ஃப்ளட்டில் தான் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. தண்ணிக்குள்ளே போய் நாங்கள் நிறைய பேர் தூக்கிட்டோம். அதில் ஒரு 40 நாள் ஆன குழந்தையும் காப்பாற்றினோம் 2019 காலிக்கட்டில். அப்போ அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ ஒஸ்ட்டுன்ட்டு. ஸோ வயநாடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முடியாதுன்னே சொல்லிட்டேன். முடியாதுன்னா ப்ராக்டிக்கலாக வந்து நாங்கள் போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்ட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஹஸ்னேன் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு ஹெலிகாப்டர் கொடுத்தா போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எஸ் வி ஆர் ரெடி, வை நாட். அப்போ அவர் சொன்னார், அவருக்கு ஆர்மியில் ஜிஓசியாக இருந்ததுனால அவருக்கு தெரியும் என்ன யூனிட் எங்கே இருக்குன்னு. அவர் சொன்னார், சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் MI-17 ஹெலிகாப்டர், நம்ம ஜென்ரல் பிபின் ராவத் இறந்தார் இல்லையா, அந்த ஊட்டியில் மோதி, அதே ஹெலிகாப்டர், பெரிய ஹெலிகாப்டர், அது எக்யூப்மெண்ட்டோடு போகலாம் நிறைய பேர், அது ஏற்பாடு பண்ணுறேன்னாரு. நாங்கள் வெல் அண்ட் குட் சார்னு சொல்லிட்டு நான் உடனே, அவர் இவ்வளோ தூரம் அரேஞ்ச் பண்ணுறாருன்னா நான் இங்கே மதுரையில் உட்காந்துட்டு இருக்க முடியாதுன்னு
3 ஹவர்ஸில் கோயம்புத்தூர் வந்துட்டேன். நான் அவர்கிட்ட சொன்ன டைம் வந்து என் டீம் வந்து 12 மணிக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் 8 மணிக்கு என் டீம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. நான் டிசைட் பண்ணது 12 மணி ராத்திரி. அடுத்த நாள் 8 மணிக்கு ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 30 கமாண்டோஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ எப்படி சார் உங்கள் டீம் எப்படி ஃபஸ்ட்டு அந்த ஃபார்ம் பண்ணின்னு சொல்லுங்கள் சார். இவரும் நீங்கள் மதுரையில் மீட் பண்ணீங்க. ஆமாம், அதில் மீட் பண்ண வேண்டியது. அவர் அப்புறம் என்ன வந்து எங்கள் ஆஃபீஸில் கோயம்புத்தூரில் மீட் பண்ணுறாரு. எனக்கு முன்னாடி வந்துட்டார். அது இது எத்தனைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்தார். நான் கொஞ்சம் தூங்கிட்டு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்தேன். காரணம் என்னன்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் தூக்கம் கிடைக்காது, பெட்டர் தூங்கிட்டு வருவோம். ரெண்டாவது தூங்காமல் ட்ரைவ் பண்ணுறது, நம்ம டிசாஸ்டருக்கு காப்பாற்ற போகிறோன்னா டிசாஸ்டர் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு தான் வந்தேன். அவர் எனக்கு முன்னாடி வந்துட்டார். அந்த மாதிரி மொத்த டீமும் எனக்கு முன்னாடி இருந்தாங்க. 8 மணிக்கு நான் வந்து இறங்குறப்ப எல்லாம் ரெடி, எக்யூப்மெண்ட்டோட ரெடி. வண்டி எங்களோட வெஹிக்கிள் வந்து லோடிங்க்கு வெயிட்டிங். ஏன்னா நான் எக்யூப்மெண்ட்டை ஒன்ஸ் பார்த்து நான் வந்து ஓகே சொன்னோன்னே ஸ்ரீகுமாரும் நானும் ஓகே சொல்லணும். அவர் ஓகே பண்ணி வச்சுட்டாரு. நான் வந்து ஓகே சொன்னேன்னு லோட் பண்ணிடுவாங்க. அவள் உங்கள் டீமோட ஸ்ரீகுமார் வந்து தமிழ்நாட்டில் ஹை ஆல்டிடியூட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ட்ரைனிங், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அளிக்கக்கூடிய ட்ரைனிங்கை முடித்த ஒரே ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினர் அவர் தான். தமிழ்நாட்டில் ஒருத்தர் மட்டும்தான். ஆமாம், அவர் வந்து பேசிக்காக ஒரு மவுண்டனியர். ஹை ஆல்டிடியூடில், அதாவது மிக உயரமான மலைப்பகுதிகளில் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ தேடி மீட்கக்கூடிய ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினர் அவர். ஆர்மியிலே நிறைய பேர் இந்த ட்ரைனிங் முடிக்கல, நிறைய பேர். இவர் முடிச்சிருக்காரு. ஸோ அண்ட் பை த வே இவர் பேர் விக்னேஷும் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ட்ரெயினின்னு சொல்லலாம். 2 முறை ஆர்மி ஆஃபீஸர் செலெக்ஷனுக்கு தேர்வாயிருக்கார். 2 முறை தேர்வாயிருக்கார். நான் 3 முறை தேர்வான மாதிரி அவர் 2 முறை. பொதுவாக ஒரு கருத்து இருக்கு, ஈசன் சார் வந்து ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் போறாருன்னா அவர் ட்ரெயின் பண்ற அந்த பாய்ஸை வச்சு தான் போறாருன்ட்டு. ஆனால் நீங்கள் கூட்டு போகிற ரியல் ஆஃபீஸர்ஸ் கூட்டு போகிறீங்க. அதனால் ஹைலி ட்ரெயினான ப்ரொஃபஷனல்ஸ் தான் நீங்கள் உங்கள் டீமோட கூட்டு போகிறீங்க. அதாவது ப்ரொஃபஷனல்ஸ்னால் அவருக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் இருக்குது கண்டிப்பாக. அதாவது எப்படி ரோப்பிங் பண்ணணும், ஏன்னா அவரே வந்து ஹையர் சர்டிஃபைட் ட்ரெயினரு. பட் அது முக்கியம் இல்லை. இப்போ எனக்கே நிறைய விஷயம் நான் ஸ்பாட்டில் போய் ஸ்ரீகுமார்கிட்ட கேட்பேன், என்ன முக்கியம் அப்படின்னா இந்த டெசிஷன் மேக்கிங். அதாவது ஒரு அதிகாரியை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து உன்னால் மலை ஏற முடியுமா, குதிக்க முடியுமா, தாவ முடியுமா, நாட் போட முடியுமா, அதை வச்சு இல்லை. எந்த நேரத்தில் நீ என்ன டெசிஷன் எடுப்ப, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனாலும் உன்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியுமா, உன்னை நம்பி கூப்பிட்டு போகிற ஒரு 100 பேரை நீ திருப்பி கூப்பிட்டு வர முடியுமா, இதுதான் முக்கியமாக பார்க்குறாங்க. அதை இவங்க 2 பேருமே டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கின ஆளுங்க என்ன மாதிரி. இப்போ இவங்களுக்கு என்ன, ஆர்மிக்குள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க, துப்பாக்கி எப்படி சுடுறது, பரேட் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஆர்மியோட சீக்ரெட்ஸு, ஸ்ட்ராட்டஜி, டாக்டிக்ஸ், இதுதான். மற்றபடி அதிகாரிக்கு உள்ள குவாலிட்டிஸ் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ இவர் நம்ம விக்னேஸ்வராவை விட்டால் அவரே ஒரு ஆப்ரேஷன் தனியாக பண்ணிடுவார். அங்கே போய் கற்றுக்கிட்டு உடனே பண்ணிடுவார். ஸ்கில் மட்டும் மற்றவங்க கொடுத்தா போதும், மற்ற டெசிஷன் அவர் தான் எடுப்பார். சேம் திங் அப்ளைஸ் டு விக்னேஷ். ஏன்னா நாங்கள் 3 பேருமே சர்டிஃபிகேட் வாங்கினது யார்கிட்ட, ராணுவத்துக்கிட்ட. இதுதான் என்னோட டீமோட மெயின் ஸ்ட்ரென்த்து. இந்த மாதிரி 53 பேர் இன்றைக்கி சர்வீஸில் இருக்கவங்க என் கூட ஆப்ரேஷனில் இருந்திருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் லீவில் வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் இங்கே இருந்துட்டு ஆஃபீஸராக இருக்காங்க. ஸோ நீங்கள் வயநாடு எப்படி சார் பை ரோடே போயிட்டீங்களா இல்லை உங்களுக்கு அந்த? எஸ். ஸோ நான் அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ என்னாச்சுன்னா ஹெலிகாப்டர் தரேன்னு முடிவு பண்ணிட்டார் எங்களோட பாஸ். அப்போது ஃபஸ்ட்டு ஆர்மி கிட்ட கேட்டார். ஃபஸ்ட்டு சேனல் வந்து ஜிஓசின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் ஆஃபீஸர் இருக்கார், ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங் ஃபார் தக்ஷின் பாரத் ஏரியா, 4 ஸ்டேட்டு ப்ளஸ் அண்டமான் சேர்ந்தது. அங்கே கேட்டாங்க. அவர் அந்த சேனலில் ட்ரை பண்ணி அங்கே அந்த ஆஃபீஸ்லேருந்து என்னை கூப்பிட்டு என்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக அவங்க வந்து இல்லை எங்களால் பண்ண முடியல, பை ரோட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ரெடி ஆகிட்டேன். பட் எதுக்கும் என்னோட பாஸ்க்கு சொல்லணும்ல. ஸோ நான் இந்த மாதிரி எனக்கு கம்யூனிகேஷன் வந்துருச்சு சார் டிபி ஏரியாவில், நான் வந்து பை ரோட் கிளம்ப சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார் நான் டைரெக்டாக ஏர்ஃபோர்ஸில் பேசி வாங்கி தரேன் அப்படின்னு. அவர் விடவே இல்லை, முயற்சியை விடவே இல்லை. அவர் டைரெக்டாக ஏர்ஃபோர்ஸில் பேசி கோஆர்டினேட் பண்ணிட்டுருந்தார். பட் 2 ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஒன்று லேண்டிங் சிச்சுவேஷன்ஸ், ரெண்டாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இவங்களும் கிளியராக கொடுக்கல, இத்தனை ஹெலிகாப்டர் எங்களுக்கு வேணும் அப்படின்ற கம்யூனிகேஷன் அந்த டைமில் வரல. அப்போ இதெல்லாம் வந்து வாங்குறதுக்குள்ளே லேட் ஆகிடும், அப்போது நீ முடிவு பண்ணிட்டார். அது ஒரு மணி நேரம் கழிச்சு. இப்போ இதெல்லாம் முடிவாகிறதுக்கு 11 மணி, 10-10:30 வரைக்கும் நாங்களாம் ஹெலிகாப்டருக்கு தான் வெயிட்டிங். ஈவன் ப்ரெஸ்ஸு அங்கே வந்து ஒரு 2-3 ப்ரெஸ்ஸு கேட்டப்போ கூட வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சாப்பர். ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்தோன்னா நாங்கள் சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் போயிடுவோம் அப்படின்ட்டு வண்டியை நாங்கள் சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் தான் இந்த மாதிரி 11:30 மணிக்கு எங்ககிட்ட சொன்னார், இப்போ வந்து உன் கால், நீ போறியா போலையான்னு கேட்டார். நான் சொன்னேன் சார் நான் டீமை ரெடி பண்ணிட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நாங்கள் போய் என்னதான் பார்த்துட்டு வந்துடும், சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்துட்டு வந்துடும், இதுதான் என்னோட டெசிஷன். அவர் சொன்னார் நானும் அதே தான் சொல்கிறேன்,
இது வந்து என்னை இத்தனை ஆப்ரேஷனில் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் போகாமல் இருக்க வேண்டாம். உன்னோட ரெப்புடேஷனை அது பில்டு பண்ணும். நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார். ஐ செட் ஓகே. ஸோ வி டுக் ஆஃப். இப்போ தேங்க்ஃபுல்லி நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு 10-12 மணி நேரம் ஆகலை. ஓரளவுக்கு ரோடு ஓப்பனாக இருந்தது. அங்கங்கே போய் போய் கேட்டு டைவர்ட் பண்ணி தான் போனோம். பட் போயிட்டேன். இப்படி பை நைட்டு வந்து ரீச் ஆகிட்டோம். சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வயநாடு ரீச் பண்ணோன்னே உங்களுக்கு மைண்டில் ஒன்று வந்திருக்கும்ல, நிறைய ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்த லொக்கேஷன் போய் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது ஈஸியாக இருக்க போதா இல்லை டஃப்பாக இருக்க போதான்னு அப்பயே நீங்கள் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல? லேண்ட்ஸ்லைடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்த உடனே டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா ஆன் பேப்பர், ஆன் தியரி வேறு, ஃபீல்டுங்கிறது வேறு. ஸோ ஃபீல்டு பார்க்குற வரைக்குமே நாங்கள் எப்போவுமே ஓப்பன் மைண்டடாக தான் இருக்கணும். ஸோ இவ்வளோ தான், இப்படி தான், டெட் பாடி தான் இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெஸ்க்யூவில் எங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் ரெஸ்க்யூஸ் எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, மீட் எடுக்கிறது தான் எங்களோட வேலை. உயிர் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுறது மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அதாவது டாக்டர்ஸோட ஒர்க்கு தான் அது. உயிரோட இருந்தாலும் இல்லைனாலும் மீட் நாங்கள் எடுத்துருவோம். டாக்டர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது மாதிரி உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு. அந்த தகுதி வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எங்களோட பேசிக் எத்திக்ஸ். ஸோ நாங்கள் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். கம்பேரிட்டிவ்லி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வயநாடு லேண்ட்ஸ்லைட் எந்த அளவுக்கு ஒரு மோசமாக இருந்துச்சு, உங்களுக்கு எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு அந்த ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸ்? ஒரு இயற்கையின் கோர தாண்டவம்னு கூட சொல்லலாம். ஸோ ஹியூமன் இன்ட்ரப்ஷனால் வந்த ஒரு வினை தான். எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நார்மலி பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ், ஹை ஆல்டிடியூட், உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் உங்களுக்கு வந்து பாறைகள் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து பாப்புலேஷனுங்கிறது ஒரு இடத்துல தான் டென்சிட்டியாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் வந்துட்டு பரவி இருக்கும். அதனால் அங்கே அடிக்கடி லேண்ட்ஸ்லைடை வந்து பழகுனதுனால அங்கே அதிகமாக வந்துட்டு சேதாரம், அதாவது உயிர் சேதாரம் இருக்காது, பொருள் சேதாரம் அதிகமாக இருக்கும், பாறைகள் அதிகமாக இருக்கும். போல்டர்ஸை வந்து மூவ் பண்ணுறது சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஜஸ்ட்டு தட்டி விட்டால் கூட அந்த சைடு போயிடும். பொக்லைன் வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ரோட் பிளாக்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும். பார்த்தீங்கன்னா கேதார்நாத், அமர்நாத்லலாம் ரோட் பிளாக் ஆயிடுச்சு, லேண்ட்ஸ்லைட் ஆயிடுச்சு, நல்லா நிறைய நியூஸ் கேள்விப்படுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா உயிர் சேதம் வந்து அங்கே கம்மியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பாப்புலேஷன், டென்ஸ் பாப்புலேஷனாக இருந்திருக்கு. ப்ளஸ் இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்னால இந்த காடுகள் அதிகமாக இருந்ததுனால பாறைகளோட மண் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் மண் நிறைய அடிச்சுட்டு வரும்போது சேறு, சகதி அது மாதிரி ஆயிரும். சகதி அதிகமாக இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உயிர் பிழைக்கிறதுக்கான தன்மை குறைஞ்சிரும். ப்ளஸ் பாடி டீப்பாக பரி ஆயிரும். ரெஸ்க்யூ அப்போ எக்ஸ்கவேட் பண்ணி தான் எடுக்கணும். இவாக்குவேஷன் இல்லை, எக்ஸ்கவேட் தோண்டி 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 தான் எடுக்கணும். ஏன்னா அங்கே நிறைய இடத்துல வந்து வீடு இருந்த ஐடென்டிஃபையே கிடையாது. ஸோ அதான் நீங்கள் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணி எந்த மாதிரி நம்ம போய் அந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி எவாக்குவேட் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப டஃப்பாக தானே இருந்திருக்கும்? ஆமாம், இது டஃப்பான ஒர்க்கு தான் கம்பேரிட்டிவ்லி. இந்த ரெஸ்க்யூ ஆப்ரேஷனில் உங்கள் கூட இந்த 2 ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சிவியராக உடம்பே முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னீங்க, ஃபீவரே வந்துருச்சுன்னு சொன்னீங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ரெஸ்க்யூன்னு பொறுத்த வரைக்கும்? நம்ம ஒருத்தங்களை ரெஸ்க்யூ பண்ண போகிறோம், அதை விட நம்மளோட ஹெல்த்துன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக சார் சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்க்யூ பண்ணுங்கள், ப்ளஸ் உங்களோட ஹெல்த்தை மைண்டில் வச்சுட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் அப்படின்ற அட்வைஸ் கொடுத்து தான் எங்களை அழைச்சிட்டே போனாங்க. ஜஸ்ட் போன வேதுக்கு ஜஸ்ட் வெதர் சேஞ்ச். இங்கே இருக்கப்போ ஒரு வெதர், டக்குன்னு நாங்கள் அங்கே போனப்போ ஃபுல்லாக ஹெவி ரெயின் தான். போன உடனே நாங்கள் மலையில் நனைஞ்சு அந்த மாதிரி தான் ரெஸ்க்யூ ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ டக்குன்னு வெதர் சேஞ்ச்னால எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு. நான் சார்ட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னா, டேப்லெட் போட்டு படு அப்படின்னு சார் சொல்லிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு டேப்லெட் போட்டேன். தென் சார் டேரெக்டாக ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் அங்கே இருக்கணும். ஸோ என்னால் முடியல, நானும் கிளம்பி போயிட்டேன். சார் அங்கே போகிறாங்க, சார் பிள்ளையே நானும் அமைதியாக போயிட்டேன். அங்கே போயிட்டு தான் சார்ட்டே சொன்னேன். சார் அங்கே போயிட்டு சார் பார்த்துட்டு கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான், இல்லை சார் நான் பரவாயில்ல நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சார்ட்ட சொன்னேன். ஸோ நம்ம உடம்பை பார்த்தா அங்கே அத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்கள எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியில் டக்குன்னு கிளம்பி. ஸோ அதே போல் சேம் இவருக்கும் சேம். அதாவது இந்த ஃபீவர் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால கிடையாது. ஏன்னா கிளைமேட் சேஞ்சில் வர்றது ஃபீவர் வந்து ஓகே, சில சமயம் வரும். பட் இவங்க இன்ஃபெக்ட் ஆனது காரணம் 12 மணி நேரம் மழையில் நனைஞ்சாங்க. கரெக்டாக சார் அதுக்கு மேலேயே இருக்கும். அதாவது மழையிலேயே நனைஞ்சிட்டு இருந்தால் என்ன ஆகும்? ரெயின் கோட்டு கொண்டு போயிருந்தோம், பட் இருந்தாலும் ரெயின் கோட் போடுவோம், திருப்பி நிற்கும். அப்புறம் சில இடங்கள்லாம் ரெயின் கோட் போட்டு எல்லாம் வேலை செய்ய முடியாது, இறங்குறது ஏறுறதெல்லாம் கஷ்டமாயிடும். அப்போ அது மாதிரி சமயத்தில் கழட்டுறாங்க, திருப்பி மழை கொட்டும். அது மாதிரி நிற்கும். எல்லாருமே நடுங்க ஆரம்பிச்சிட்டோம். அரௌண்டு 6 o'clock ஈவினிங்கு, இன்க்ளூடிங் மீ, ஷிவரிங் ஆரம்பிச்சிருச்சு, முடியல. அதில் இல்லாமல் கிளைமேட்டு, அந்த கோல்டு கிளைமேட் இல்லையா வயநாடு, சாதாரண இடத்துலையே நீங்கள் நினைஞ்சிங்கன்னா ஷிவர் ஆவீங்க. அதில் வந்தது தான் இது. அது யாராக இருந்தாலும் ஃபீவர் வந்துருக்கும். நான் கொஞ்சம் ப்ரிகாஷனாக திருப்பி உடனே வந்தோன்னே ரிட்டர்ன் வந்தோன்னே பாடியை வார்ம் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் நான் படுத்துனா அடுத்த நாள் வந்து கமாண்ட் கொடுக்கணும்னா என்னோடய டெப்யூட்டி கமாண்டர் ஸ்ரீகுமார் தான் ஹேண்ட் டேக் ஓவர் பண்ணணும். அந்த மாதிரி சில பிளான் பியும் வச்சுருந்தேன். பிளான் ஏ எவ்வளோ தூரம் வார்மாக இருக்க முடியுமோ வார்மாக இருப்போம் அப்படின்ட்டு. அதனால வந்தது தான். இவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு இந்த ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்? சார் சொன்ன மாதிரி
ஃபீவர் ஃபர்ஸ்ட் டே வந்துருச்சு. இன்னும் எப்படி இன்டென்ஸ் ஆச்சுன்னா, நாங்கள் உள்ள சகதியில இறங்கி வேலை பார்த்தோம். ஸோ வி ஷுட் கிளீன் அவர் செல்ஸ் ஆல்சோ. ஸோ நைட் வந்து நான் என்னைய ஃப்ரெஷன் ஆக்கிறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபீவர் அதிகமாயிருச்சு. ஸோ வி கான் டூ நெக்ஸ்ட் டே நம்மளால் ஆப்ரேஷனில் உள்ளே இறங்க முடியாது. இப்படியே இருந்தால் நம்மளால் உள்ளே போய் நம்ம வந்ததுக்கான ரீசனே வேஸ்ட் ஆயிரும்ன்ற ஒரு மென்டாலிட்டி. ஸோ ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப் போய் டேப்லெட்ஸ் வாங்கி போட்டு ஸ்லெப்ட் அண்ட் மார்னிங் ஐ வாஸ் ஓகே பெட்டர். ஸோ அதோடய இப்போ ட்ராவல் ஆயாச்சு. ஸோ அதை மைண்ட் பண்ணாமல் அங்கே போய் ஒவ்வொரு டெப்ரிஸாக எடுக்கிறதுலேருந்து ஸோ டஃப்பாக தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி நம்ம போன ரீசன் எது, அதுக்காக மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் போனோம். மெயினாக என்னென்னா இவங்களுக்கு இப்போ என்னையும் சேர்த்து எனக்கு ஒரு காலில் ஒரு குச்சி கிட்டத்தட்ட 1.5 இன்ச் ஏறிச்சு. 1.5 இன்ச்சு உள்ள 1.5 இன்ச் உள்ளே ஏறிச்சு. அந்த குச்சி வந்து இந்த திக்னஸ்ஸு நான் பார்க்குறப்போ அந்த டைமில் எனக்கு சடனாக என்ன மைண்டில் வந்துச்சுன்னா, ஓகே இன்னைக்கு தையல் போட வேண்டி வரும் போல இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஹோலாக இருந்தால் தையல் போடலன்னா நிற்காது பிளட்டு. பட் அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணேன், ஏன்னா நான் நடுவில் இருக்கேன், அந்த பக்கம் போகணும். சரின்னு சொல்லி டக்குன்னு பிடுங்கி போட்டுட்டு அங்கே இருக்க அந்த சேத்துல இருக்க தண்ணியிலேயே வாஷ் பண்ணிகிட்டே வேலை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்ன பிளட்டு நின்றுச்சுன்னா எனக்கு போதும், இவ்வளோதான் என் மைண்டில் இருந்தது. கடவுளே எப்படியாவது பிளட்டு வந்து நின்றுடும், நிற்கலைன்னா ஏதாவது அடுத்து பண்ணி ஆகணும். நின்றுச்சு, பாடி நின்றுச்சுன்னு சொல்லிட்டு நானும் மறந்துட்டு வேலை பண்ணிட்டேன். பட் 3 நாள் கழித்து இங்கே வீட்டுக்கு வந்தால் ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிடுச்சு. ஏன்னா டாக்டர்ஸே தான் சொல்கிறாங்க, அது உடனே ரியாக்ட் ஆகாது, நீங்கள் இருந்த அந்த சேரு அதெல்லாம் சேர்ந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு வூண்டுன்னா நீங்கள் ட்ரையாக வச்சுருக்கணும். அடுத்த நாள் இன்ஃபேக்ட் ஆர்மிக்கிட்ட போய் நாங்கள் வந்து பாடி கால் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி பாலித்தீன்லாம் போட்டு எல்லாம் கன்சீல் பண்ணாலும் சேரு அதுக்குள்ளே போய் நின்றுச்சு, அவ்வளோ சேரு. ஸோ அதனால் அந்த சமயத்தில் எங்களுக்கெல்லாம் என்னென்னா லைக் வந்துட்டோம், நம்ம அந்த இறங்குனப்போ மறந்துடுறோம். அவங்களுக்கும் அந்த ஃபீவர் அன்றைக்கி 3 நாள் கழித்து கேட்டப்போ தான் நிறைய பேர் சொன்னாங்க, சார் அது ஒர்க் பண்ணுற போது தெரியல சார், எல்லாம் முடிச்சுட்டு வந்தது நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்குது, அடிபட்டிருக்கு, ப்ளீட் ஆகுது அப்படின்ற ஃபீலிங்லாம் வருது, இந்த ஒர்க் பண்ணும்போது தெரியல அப்படின்னா. ஸோ அதுதான் எங்களோட மென்டாலிட்டி இருந்துச்சு சார். அதே போல் இந்தியன் ஆர்மி அங்கே பண்ண ஜாப் வந்து மிகப்பெரிய ஒரு வேலை. உடனே அந்த பிரிட்ஜை வந்து ரெடி பண்ணி வெஹிக்கல்ஸ்லாம் அனுப்பிச்சு அந்த சைடு வந்து ஹெல்ப் பண்ணாங்க மக்களுக்கு. ஸோ சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இந்தியன் ஆர்மி ப்ளஸ் நீங்கள் நேரடியாக போய் அவங்க கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த தடவை ஆர்மி எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க. யூஸ்வலாக வந்து ஆர்மி லாஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டுன்னா எல்லாருனாலையும் முடியல, சிவியர் ஆக தான் ஆர்மியை கூப்பிடுவாங்க. இப்போ என்டிஆர்எஃப் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபஸ்ட்டு போவாங்க, அடுத்தது என்டிஆர்எஃப், அடுத்தது தான் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லாம் வராங்க அப்படின்னாவே சூழ்நிலை. அப்போ நாங்கள் எப்போவுமே ஆர்மி கூட போவோம், இல்லைனா ஆர்மி எங்களுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அப்புறம் இது வரைக்கும் நாங்கள் தூத்துக்குடி எடுத்துக்கோங்க, 2007 போன வருஷம் ஆர்மியும் ஒர்க் பண்ணாங்க, நாங்களும் ஒர்க் பண்ணோம். பட் அவங்க வேறு ஏரியா, நாங்கள் வேறு ஏரியா. இந்த தடவை எனக்கு என்ன வாய்ப்பு கிடச்சதுன்னா, ஆர்மி கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ண சொன்னாங்க எங்களை. என்னோட பாஸும் ஆர்மினால் அவர் கூப்பிட்டு ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங் கேரளா அண்ட் கர்நாடகா மேஜர் ஜென்ரல் மேத்யூஸ் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கன்ட்டாங்க. அவர் கூப்பிட்டா அவர் சார் எங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருந்தார், இங்கே வாங்க, இப்படி பண்ணுங்கள், இங்கே ஸ்டே பண்ணுங்கள், எல்லாமே கம்ப்ளீட் கைடன்ஸ் அவர் தான். ஃபீல்டுக்கு போனோடனே மார்னிங் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணேன். அடுத்தது பிரிகேடியர் ஷெங்கன், அவரோட ஜூனியர். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, பிரிகேடியர் மேஜர் ஜென்ரல்லாம் வந்து அது 2 ஸ்டேட்டுக்கு ஹெட்டு ஒருத்தர், இன்னொருத்தர் ஒரு பிரிகேட் கமாண்டரு. இவங்க ஃபீல்டில் நிற்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் யோசிச்சு பாருங்க. நான் இங்கே தான் யோசித்தேன், இவங்க ஃபீல்டில் இவங்க வந்து அப்பப்போ வந்து ஓவர்சீ பண்ணிட்டு போவாங்க. பட் அதுவே பிரிகேடியர் வர்றதே பெரிய விஷயம். ஃபீல்டில் நிற்கிறாரு மேஜர் ஜென்ரல்னால், இது எங்கேயோ பயங்கரமாக இருக்குன்னு எனக்கு சிவியராக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே போனால் தான் தெரியுது, கம்ப்ளீட்டு ஆர்மி இஸ் தேர். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்காங்க, மெட்ராஸ் என்ஜினியரிங், மெயினாக மெட்ராஸ் என்ஜினியர்ஸ், அதில் வந்து எம்இஜி சென்டர்லேருந்தே வந்துட்டாங்க. அதாவது இவங்களெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற இடமே வந்து எம்இஜி சென்டர் தான், மெட்ராஸ் என்ஜினியர்ஸ் குரூப். அது வந்து பெங்களூரில் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அது பெங்களூர் டு வயநாடு வந்து பக்கமாக இருந்தனால பெங்களூர்லேருந்து வந்துட்டாங்க. இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா, அந்த பிரிட்ஜோட அந்த பார்ட்ஸ் அது ஒவ்வொன்றும் வந்து 200 கிலோவா 200 கிலோன்னு நினைக்கிறேன். 200 கிலோ, 4 பேர் 5 பேர் 6 பேர் மேனுவலாக மூவ் பண்ணணும். அதான் ப்ரொசீஜர், ட்ரில். அதுதான் அந்த 200 கிலோ பீஸை மேனுவலாக இன்ச் பை இன்ச் தள்ளி கொண்டு போய் இப்படி தோளில் தூக்கி இன்ச் பை இன்ச் நாங்கள் பார்த்தோம். முதல் நாள் நாங்கள் போகிறப்ப பிரிட்ஜ் போட்டுட்டு இருந்தாங்க, அதுவும் ஒரு சின்ன போர்ஷன் தான். அப்போ தான் ஆரம்பித்தாங்க வேலையை. எனக்கு ஈவந்தோ நான் ஆர்ம் ஃபோர்ஸஸ் பற்றி எனக்கு தெரியும், என்னோடய பாய்ஸே வந்து எம்இஜியில் இருக்காங்க. இந்த பிரிட்ஜை கட்டி முடித்த அந்த 2 மேஜர்ஸ் வந்து என்னோடய பாய்ஸோட கலீக்ஸ் தான், சீனியர்ஸ் தான், 1 கோர்ஸ் சீனியர், அவ்வளோதான். ஸோ அதனால் எனக்கே அவங்கள தெரியும்.
இருந்தாலும் எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, இது இவ்வளோ இன்ச் பை இன்ச்சாக போட்டு என்னைக்கு முடிக்க போகிறாங்கன்ட்டு. ஆனால் தூங்காமல், அதாவது அந்த ஆமை வேகத்தில் போனாலும் தூங்காமல் வேலை செஞ்சதுனால 30 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்தோன்னே அவங்க ஒரு பிரிட்ஜ் போட்டாங்க, ஒரு நேரோ பிரிட்ஜ் போட்டாங்க, ஒரு 2 ஆள் போகிற மாதிரி. அது வந்து பீப்புள் அது உடனே போட்டாங்க. அதுக்கு அவங்க 35 மணி நேரம்லாம் எடுக்கவே இல்லை, உடனே போட்டாங்க. நான் சொல்கிறது வந்து இந்த நம்ம பார்த்தது அந்த பெரிய பிரிட்ஜ் விச் கேன் கேரி 30 tons, அந்த பிரிட்ஜ் வந்து போடுறதுக்கு தான் 35 hours ஆச்சு. அது இன்ச் பை இன்ச்சாக மூவ் பண்ணி போட்டாங்க. அதில் வந்து 2 ஆஃபீஸர்ஸ், ஒரு மேஜர், ஒரு மேல் ஆஃபீஸர், இன்னொரு லேடி ஆஃபீஸர், இவங்க 2 பேர் தான் அதோட மெயின் இன்சார்ஜ் எம்இஜிலேருந்து போட்டாங்க. இது இல்லாமல் டெரிட்டோரியல் ஆர்மி அவங்க இருந்தாங்க. அதில் நிறைய மவுண்டனியர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து எக்யூப்மெண்ட்டோடையே வந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த ஜிப்லைன்லாம் போட்டு அதுக்கு பிரிட்ஜெல்லாம் போடுறதுக்கு நிறைய பேர் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு குழந்தைங்கள்லாம் ரெஸ்க்யூ பண்ணி அங்கேருந்து அந்த ட்ரைபல்ஸ் லாஸ்ட்டாக ஃபாரஸ்ட்குள்ளே போய் 4-5 ட்ரைபல்ஸை ரெஸ்க்யூ பண்ண டீம் வந்து ஃபாரஸ்ட் டீம். ஓகே ஓகே ஃபாரஸ்ட் டீம், அது ஆர்மின்னு நினச்சிட்டாங்க. பட் ஏன்னா எல்லோரும் யூனிஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கனால, பட் அது ஃபாரஸ்ட் டீமு. பட் இவங்களும் வந்து நிறைய அந்த புஞ்சேரி மட்டம், முண்டக்கை ஏரியாலேருந்து முதல் நாள் நிறைய ரெஸ்க்யூ பண்ணது ஆர்மி தான். சார். பட் அந்த ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸில் நீங்கள் நிறைய பேர் மீட் இருப்பீங்களா சார்? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். எப்படிலாம் இருந்தாங்க, எப்படிலாம் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு? ஸோ உங்களோட அந்த ரெஸ்க்யூ வந்து எப்படிப்பட்ட எந்த மாதிரி அஃபெக்ட் ஆனவங்களாம் நீங்கள் வந்து வயநாடு ரெஸ்க்யூவில் சொல்கிறீங்க? வயநாடு ரெஸ்க்யூவில் நாங்கள் ரெஸ்க்யூவே பண்ணல. நான் அங்கே ஸ்பாட்டில் வந்து இன்டர்வியூ பண்ணவங்ககிட்ட நான் தான் சொன்னேன், என்னோட பெரிய ஏமாற்றம் என்னென்னா, ஒரு உயிரை ரெஸ்க்யூங்கிறது உயிர் காப்பாற்றுறது, அதாவது பாடியை ரிக்கவர் பண்ணுறது ரிக்கவரி. அதை ரெஸ்க்யூன்னு பொதுவாக சொல்கிறோம், ஆனால் அது ரெஸ்க்யூ கிடையாது. ரெஸ்க்யூனா ஆள் உயிரோடு நம்ம அதாவது கை கால் போயிருக்கலாம், ஆனால் உயிரோடு கொண்டு வந்துடுவோம். அது வந்து நடக்கவே இல்லை. அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, இட் இஸ் அ சான்ஸ் ஆல்சோ, லக் ஆல்சோ. லக்குன்னே சொல்லுவேன். ஏன்னா காரணம் என்னென்னா, நமக்கு அசைன் பண்ண ஏரியா தான், we are a very professional force. கவர்மெண்ட் எங்கே எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்க, அங்கே தான் நாங்கள் போவோம். அதில் நாங்கள் சாய்ஸ் எடுத்துக்குவோம். அதில் சில ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் ஃபால்ஸ், சுச்சிபரா வாட்டர் ஃபால்ஸை மேலேருந்து முதல் நாள் அப்ரோச் பண்ணோம். வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் நாங்கள் இந்த 2 பேங்க்கையும் கோம்பிங் பண்ணோம். அது மேலேருந்து பண்ணோம். யாராச்சும் உயிரோடு இருக்காங்களா சப்போஸ் அந்த இடத்துல? ஏன்னா அடிச்சுட்டு போகும்போது பேங்க்கில் ஒதுங்கி இருப்பாங்க. அப்போ அதில் இருக்க மரம்லாம் கட் பண்ணி, அங்கெல்லாம் கட் பண்ணி பார்க்கும்போது ஆடு கீடுலாம் இருந்தது. உயிர்கள் கிடைக்கல, பாடிஸ் கிடைக்கல. அப்போ என்ன முடிவு பண்ணாங்கன்னா, அடுத்த நாள் வாட்டர் ஃபால்ஸ் கீழே இருந்து, அது போய் விழுற இடம் ஒரு 3 கிலோமீட்டர் அங்கேருந்து, அதுலேருந்து போகலான்னு. அப்போது ஒரு கோஸ்ட் கார்ட் டீம், என் ஜூனியர் ஒரு ஆஃபீஸர் தான், அந்த பையன் ஒரு 40 பேரோடு போனான். அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நீங்களும் அந்த டீமும் போங்க அப்படின்ட்டு. நான் சரி, அவங்க போகிறாங்க, ஆல்ரெடி 40 பேர் இருக்கனால வேறு என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு ஐஜி கிட்ட கேட்டேன். ஐஜி சேதுராமன் சொல்லிட்டு. அப்போ அந்த ஐஜி சேதுராமன் ஐபிஎஸ் அவர் என்ன சொன்னார்னா, இந்த செக் டேமுக்கு ரொம்ப லாஜிக்கலான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ தூரம் அடிச்சுட்டு வரும்போது 2 கிலோமீட்டர் புஞ்சேரி மட்டம் அண்ட் முண்டக்கையிலேருந்து அடிச்சுட்டு வந்தவங்க தான் கீழே அங்கே இங்கே எல்லாம் சதுரி கிடக்குறாங்க. அப்போ கண்டிப்பாக அவ்வளோ தூரம் சதுரி கிடக்கிறவங்க ஒரு செக் டேமில் கண்டிப்பாக மாட்டணும். பட்டு இவங்களுக்கு என்ன டவுட்னா, அந்த செக் டேமை வந்து 6 அடி இருக்குது, 6 அடி உள்ளே போய் எப்படி பார்க்குறது? தண்ணிக்குள்ளே போய் பார்க்குறது. தண்ணிக்குள்ளே அதுவும் வாட்டர் கரண்ட் இருக்க தண்ணி, ஆறு ஓடிட்டுருக்கு. ஆறு வந்து நிற்கவே இல்லை, ஏன்னா மழை அன்றைக்கும் மழை வந்து ஃபுல்லாக பேய்ச்சிட்ருக்கு. அப்போ நீங்கள் உங்களால் முடியுமான்னு கேட்டார். எஸ், நாங்கள் எல்லாமே தண்ணிக்குள்ளே இறங்கி வேலை பார்க்குற ஆளுங்க தான், எல்லாமே ஸ்விம்மர்ஸு, எல்லாமே சில பேர் டைவர்ஸ் கூட, கடல் ஸ்விம்மர்ஸே இருக்காங்க. அப்போ அதனால் அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது எங்கள் ப்ரொஃபஷ்னலிசம் எப்படி இருக்குன்னா, வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்னையா இவங்க சாதாரணமாக இப்படி வர்றாங்க யோசிக்கிறாங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட் டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கோஸ் எல்லாம், இப்போ நான் வந்து நேவியில் இருக்கும்போது மார்க்கோஸ் கூட ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவி மாதிரி ட்ரமாட்டிக்காக வந்தோம், இறங்கணும், அடிக்கணும் அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து அந்த இடத்த அசஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி பிளான் போட்டு இறங்குறதுக்கே டைம் எடுப்பாங்க. ஏன்னா இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். அப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம எக்ஸ்பர்ட் ஸ்ரீகுமார் கிட்ட கன்சல்ட் பண்ணேன், ஃபஸ்ட்டு இறங்கலாமா. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கான்கிரீட் ராட் இப்படி நீட்டிகிட்டு இருக்கு. அவர் சொன்ன முதல் விஷயம் அதுதான், சார் அடிச்சுட்டு போனால் செக் டேமில் போய் அடித்து தடுத்துருவோம், நம்மளை அடிப்பட்டாலும் கை காலில் அடிப்படும், டேமில் அடித்தா அடிப்படும், கான்க்ரீட்டில் ராடில் சொருகுனா இறந்துருவாங்க. அவர் அதையும் சொல்லிட்டாரு, எங்கே சொருகு இருந்துட்டு எங்கே ராடு சொருகுதுங்கிறது இருக்குது. கை காலில் சொருகுனா ஓகே, இப்போ கிரவுண்ட்லேயோ தலையிலையோ ஹார்ட்லேயோ சொருகுனா உடனே ஸ்பாட் அவுட் சார், நம்ம ஆளுங்களே, அது நீங்கள் யோசிங்க அப்படின்னாரு. அப்போ நான் வந்து அது உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ நான் உடனே பார்த்தோம், அந்த ராடு உண்மையிலேயே அங்கே மிதந்துட்டுருக்கா, இல்லை அந்த செக் டேம்லேருந்தா வருதா, இல்லை வேறு எங்கேயாவது இந்த வீடுகளில் அடிச்சுட்டு வந்த ராடா. இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு.
1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் இறக்கணும், மனோஜ்னு சொல்லிட்டு. அவர் இறக்கி நீ ஃபஸ்ட்டு போய், நான் லைட் வெயிட் அவர் நல்ல ஸ்விம்மர், அவர் போனோம். அப்போ ரெக்கி பண்ணோம். தண்ணிக்குள்ளே போகணும். போயிட்டார். போய் ரோப் பண்ணி தான் இறக்குவோம். ரோப் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இன்ச் பை இன்ச் விட்டோம். அதுதான் இது. இப்போ இதெல்லாம் வந்து சும்மா இறங்கணும் பண்ணோம் அப்படின்னு எங்கேயும் சீன் போட முடியாது. பண்ணவே அந்த மாதிரி இன்டென்ஷனே எங்களுக்கு கிடையாது. இன்ச் பை இன்ச் போய் அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த பக்கம் போயிட்டார், அந்த கரைக்கு போயிட்டார். அப்புறம் ரோப் பண்ணோம். அப்போ ரைட் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த ட்ராக்கில் போனால் வாட்டர் கரண்ட்டு அவ்வளோ மோசமாக இல்லை, சில ஏரியாஸில் மட்டும் இழுக்குது. அப்போ அந்த ஏரியாஸை அவாய்ட் பண்ணி எல்லாரும் இறங்கி மேனுவலாக பார்க்க முடியுமான்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே பார்க்க முடியல. குத்தி பார்த்தா எல்லாமே வந்து மண், சேறு, அதுக்கப்புறம் பாறைகள். அப்போ அதில் பாடி இருக்கா இல்லையான்னு தெரியாது. மேக்ஸிமம் குத்தி பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே இதுதான் தென்பட்டுச்சு. சேரும் பாடி இருந்துச்சுன்னா தெரியாது நம்மளுக்கு. தெரியாது, அடியில் தான் இருக்கும். அப்போ நான் போய் ஐஜி கிட்ட சொல்லிட்டேன், நாங்கள் பார்த்த வரைக்கும் மேலே இல்லை, இப்போ உள்ளே பார்க்கணுன்னா எனக்கு எக்ஸ்கவேட்டர் வேணும். அப்போ எக்ஸ்கவேட்டர் எடுத்துக்காங்கன்ட்டாங்க. அங்கே எக்ஸ்கவேட்டர் மட்டும்தான் இருந்தது. 4வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேட்டராக கொண்டு வந்துட்டாங்க ஊர் ஃபுல்லாக. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ நம்ம வந்து ஆர்மிக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், என்டிஆர்எஃப் இந்த ஃபோர்ஸஸ்க்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறோம், வாலண்டியர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். மெயினாக வயநாட்டில் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ஆளுங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்டோசர் அனுப்பிச்சவங்க தான். புல்டோசருங்கிறது அந்த எக்ஸ்கவேட்டர்ஸ், இந்த ரோலர் வீல்ஸில் உள்ளது, அந்த செயின் கன்வேயர் பெல்ட்டில் வருது இல்லையா, டேங்க் மாதிரி, அதுதான். அது இல்லைன்னா எந்த வேலையும் பண்ணியிருக்க முடியாது. அப்போ இந்த எக்ஸ்கவேட்டரில் இப்போது ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிடச்சது வந்து ஒரு மீடியம் சைஸு. அதை வச்சு அதற்கு இப்போ இதுலேயும் நிறைய சேலஞ்ச் இருக்குது. முதல்ல இது போகுமா, அப்போ முதல்ல நான் எங்கள் ஆள் போய் செக் பண்ணி சொல்லுவார் எது வரைக்கும் போகும்னு. அப்புறம் அதுக்கு மேலே வந்து நாங்கள் அங்கே இருக்க மரங்கள்லாம் பிச்சுட்டு வந்து அதை போட்டு திருப்பி மட்டை போட்டு ஃபில் பண்ணி, இதெல்லாம் சாதாரண வேலையே கிடையாது. இப்போ சும்மா இறங்கி அப்படியே 2வது அப்படியே இறங்கினாலும் அந்த ரிவருக்கு 5 அடி இருக்கும், 4 அடி தண்ணி ஓடிட்டுருக்கும், அதில் இறங்கி மாட்டேன். முதல் நாள் ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்கவேட்டர் இறக்கி அது மாட்டிக்கிச்சு. டிரைவர் இங்கே எக்ஸ்கவேட்டர் எவ்வளோ பெருசாக இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதுவே ஒரு 6 அடி இருக்கும், இது வரைக்கும் தண்ணி என்ஜினில் போய் மாட்டிடுச்சு. ஸோ அது மாதிரி அதனால் இன்ச் பை இன்ச்சு அதை இறக்கி பார்த்தோம், இறக்க முடியல. அவர் டிரைவர் வேண்டாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். அப்போ திருப்பி நான் ஐஜி கிட்ட போய் சொன்னேன், எங்களுக்கு அந்த லாங் பூம் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ரீச் ஆகும், அது அந்த எக்ஸ்கவேட்டர் வேணும் அப்படின்னு. அப்புறம் அதையும் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் அதில் 1க்கு 2 கிடச்சிது. அப்புறம் அடுத்த நாளில் இறங்கி அதை ஏதாச்சும் பாடி இருந்துச்சா சார் உள்ள? இல்லை, அங்கே இல்லை. சார் சொன்னார் ரெஸ்கியூ ஆப்ரேஷனாகவே கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஒரு லேண்ட்ஸ்லைடாக இருக்கும்போது நம்ம அந்த சரி போனோடனே டக்குன்னு இறங்கி போய் வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்னார். என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் தேவைப்படும்? ஏன்னா நிறையா வாலண்டியர்ஸ் மக்கள் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அவங்களும் வந்து நாங்களும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நார்மலாக ஒரு வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அங்கே அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஈடுபடுறதுக்கு என்ன டிஃபர் ஆகுது சார்? லைக் எப்படி சொல்கிறதுனா, வாலண்டியர்ஸ் நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு வருவாங்க. அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்களை காணோம், இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை ஒரே ஊர் ஒரே மக்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வருவாங்க. அப்படி எமோஷன் ஆகுறதுல என்ன பிரச்சனைனா, அவங்களோட பேசிக்ஸை வந்து மறந்துடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நெவர் கெட் எமோஷ்னலாக எதுவும் அட்டாச் பண்ணிக்கக்கூடாது. எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இல்லைனா தான் யோசிக்கிறது கொஞ்சமாவது பிரெயின் ஒர்க் ஆகும். ஒரு பாடி ரெக்கவர் பண்ணுறனாலும் அப்பயும் நம்ம எமோஷன் ஆகாமல். ஆமாம் வேறு வழி இல்லை. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, லைக் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல்ஸில். அவங்க வந்து ட்ரமடைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்க எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆனாங்கன்னா அந்த வேலை நடக்காது. ஏதாவது ஒரு க்ரைம் நடந்திருந்தால் கூட அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் நாங்களும். அதுக்கு வந்துட்டு மைண்ட் செட் அது மாதிரி இருக்கணும். ப்ளஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக இருக்கணும். ஏன்னா அனிமல்ஸ் இருக்கும், ஹியூமன் பாடி பார்ட்ஸ் இருக்கும், ஒரு சிலது உயிரோடு இருக்கும். லைக் நாங்கள் ஒரு சின்ன பாம்பு பார்த்தோம், லைக் எக்ஸ்கவேட் பண்ணிகிட்டு இருந்தோம், தோண்டிகிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல வந்து சந்தேகமாக இருந்தது, ஸ்மெல் வருது அப்படின்ட்டு தோண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு பாம்பு இருந்தது. நான் வெனமஸ் தான். ஆனால் பசங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. அது இப்போ மேலே டாட்ஸ் எல்லாம் இருந்ததை பார்த்து கட்டுவிரின்னு நினச்சி பயந்துட்டாங்க. அப்புறம் நான் பார்த்து சொன்னேன், இது நான் வெனமஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அது ஓரமாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும். லைக் ஏதாவது பூச்சிக்கடி வரும், ஒரு சிலருக்கு வந்து பூச்சி கடிச்சு வீங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தெரியாது, நிறைய பயந்துருவாங்க. அவங்க பயந்தாங்கன்னா என்ன ஆவாங்கன்னா, பேனிக் ஆகும்போது அவங்களும் சேர்ந்து ஒரு விக்டிம் ஆயிடுவாங்க. லைக் நாங்கள் போன இடத்துலலாம் இடுப்பளவு இல்லை அதுக்கும் மேலெல்லாம் சேறு சகதியெல்லாம் இருந்தது. தெரியாமல் யாராவது கால் வச்சாங்கன்னா உள்ளே மாட்டிடுவாங்க. சகதியில் மாட்டின உடனே அவங்க வந்து பதற ஆரம்பிச்சிருவாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஸோ பக்கத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் சமதளமாக இருந்தால் அதை பிடிச்சி வெளியில் வரலாம், ஒரு ரோப் பிடிச்சி வெளியே வரலாம், அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஐயோன்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட அட்டென்ஷன் சீக் பண்ணுமே தவிர அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே வந்துட்டு சகதியில் இறங்கும்போது ரோப் அப் பண்ணிடுவோம். சேஃப்டிக்கு எதுக்கும் இருக்கட்டும்னு லைஃப் ஜாக்கெட் வச்சுருப்போம். ஒரு வேளை இடுப்புக்கும் மேலே 4-5 அடி இருந்தது அப்படின்னா சகதிங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணி இருக்கும். ஒரு வேளை லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தோன்னா அந்த தண்ணினால் மேலே இருப்போம்.
ஸோ பேலன்ஸ் இருக்கிறவங்க எங்களை ரோப்பை பிடிச்சி வெளியில் இழுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். அட் த சேம் டைம் இது ஹில்லி ஏரியாஸ் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான ஏரியாஸ் இருந்ததுன்னா அங்கே ரோப்பை பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே அது ஒரு டேஞ்சர். ஏன்னா ரோப்பை பண்ணி ஒருத்தர் எங்கேயாவது நழுவிட்டார் அப்படின்னா ரோப்பை பண்ணியிருக்க எல்லாருமே அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ ஹில்லி டெரெயினுக்கு ஒரு மாதிரி, சமதளத்தில் ஒரு மாதிரி, சகதியில் ஒரு மாதிரி, தண்ணியில் ஒரு மாதிரி. ஸோ இது நிறைய சேஞ்சஸ் ஆகும். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க வயநாட்டில் நிறைய பேர் வாலண்டியர்ஸே வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ரெஸ்க்யூ ஆப்ரேஷனுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட் மாதிரி மறுபடியும் வயநாட்டுக்கு வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில் அவங்க பேஜில் வந்து இந்த மாதிரி வயநாட்டில் இருக்கும் இந்த மாதிரி டேமேஜ்னு சொல்லிட்டு vlog மாதிரி பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த விஷயங்கள் எப்படி டிஸ்டர்ப் ஆச்சா? என்ன மாதிரி பார்க்குறீங்க சார் அது? சி நான் சொன்னது வந்து ஒரு கலெக்டர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னது தான். ப்ரெஸ்லேயே அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது அன்னைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பை த டைம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா என்னோட ரிப்போர்ட்லேயே கடைசியாக எழுதினது அதுதான். there are enough volunteers to take care of the situation, so we are concluding our operation. அப்படி தான் எழுதியிருக்கேன். ஏன்னா நாங்கள் பார்த்துட்டோம், கண்ணா பின்னான்னு வந்துட்டாங்க. அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, இது ஒரு டிசாஸ்டர் டூரிசம் மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கு ஆக்சிடென்ட் நடந்தாவே இன்றைக்கி அதானே நடக்குது. ஒரு ஆக்சிடென்ட் தான் ஒரு கூட்டம் கூடி டக்கு வேடிக்கை வைப்பாங்க. மக்கள் செத்துட்டு இருப்பாங்க, 4 பேர் தான் ஹெல்ப் பண்ணுவான், பட் மீதியெல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பான். அந்த வேடிக்கை பார்க்குற க்ரௌட் அங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது தான். நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த செக் டேம் சொன்னோம்ல, இந்த செக் டேமில் என்ன எது வேணாலும் நடக்கலாம். ஒன்று இப்போ நாங்கள் பண்ண மாதிரி பாடி இல்லைன்னா பாடி இல்லை, 0 பாடிஸ். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஹெட்டேக் சால்ட்டு. பாடி எடுக்கலைன்னா அது ஒரு பெரிய இதுக்கு என்ன எங்களுக்கு ஒரு பெரிய லாஸோ, ஐயோ பாடியே கிடைக்கல, அப்படி இல்லை. கவர்மெண்ட்டுக்கு ஒரு கிளாரிட்டி, நீங்கள் அடிச்சுட்டு போனது இதையும் தாண்டி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போய் வாட்டர் ஃபால்ஸில் கீழே போயிடுச்சு, நீங்கள் அங்கே தேடுங்க, இங்கே தேடுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் எங்களோட வேலை. ஆனால் இருந்தது அப்படின்னா பீஸை தான் பார்ட்ஸாக வரும். என்ன பண்ணுவாங்க மக்கள் ஒன்று கூடி நான் தூக்குறேன் நீ தூக்குறேன்னு ஃபோட்டோ எடுத்து வீடியோ பண்ணி. எனக்கு இந்த சுச்சுவேஷன் நான் முன்னாடியே ஒரு மாதிரி நான் கெஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் வந்து 2 கார்டு போட்டேன். ஈவன் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் விடாது. அதுக்கு மேலே வந்தாங்கன்னா யூ ஃபிசிக்கலி புஷ்டம் சொல்லிவிடு, அன்லெஸ் தே ஆர் ஆத்தரைஸ்ட் பை சம்மன். இல்லை அங்கேருந்து எனக்கு மைக்கில் இன்ஃபார்ம் பண்ணு, நான் அவங்க ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வேலையை இன்ஸ்பெக்ட் பண்ண வராங்கன்னா விடு. வாலண்டியர்ஸை அலோவ் பண்ணாது, எந்த வாலண்டியர் இருந்தாலும் அலோவ் பண்ணாது. ஏன்னா முதல்ல நமக்கு வாலண்டியர் தேவையில்லை. சப்போஸ் தேவைப்பட்டாங்க எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கூப்பிட்டுக்கலாம். பட்டு அது வந்து ஹெட்டேக்காக மாறிடும், வீடியோ எடுத்துருவாங்க. ஏன்னா சப்போஸ் நான் ஒரு 10 பாடி இருந்ததுன்னு வைங்களேன், நான் உடனே கான்ஃபிடென்ஷியலாக சொல்லணும் இந்த இடத்துல இருக்குது அப்படி. அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து இது வெளில வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, அது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்கள். அதான் ப்ரொஃபஷனலிசம். எங்களுக்கு என்னென்னா வந்தோம், ரெஸ்கியூ பண்ணோம், ஹைலைட் பண்ணோம், அப்படி இல்லை. வந்தோம், அவங்க கொடுத்த வேலையை பார்த்தோம், இங்கே இல்லைன்னா இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது பாருங்கள், வேறு ஏதாவது வேலையை பாருங்கள், இங்கே எதுவும் கவலைப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் எங்கள் வேலை. சார் அதே போல் இப்போது 400+ பாடி வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க, ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஐடென்டிஃபை பண்ணி அவங்க யாரும் இருக்காங்களா என்னன்ட்டு அந்த இதுலேயும் கவர்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை அவங்க இல்லைன்னா அவ்வளோதான், இதோட எங்களோட ரெஸ்கியூ ஆப்ரேஷன் எண்டுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனோட எண்டு எப்படி இருக்குது சார், முடியும் சார்? அதுதான் முடிவு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கடைசியாக நான் பார்த்த நியூஸ் வந்து 150-160 பேர் வந்து மிஸ்ஸிங், பாடி பார்ட்ஸ் கண்டுபிடிச்சது இல்லாமல். அது என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா எங்களோட ஜட்ஜ்மெண்ட்டு, நாங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தது வரைக்கும் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு, அங்கேயும் இல்லை அப்படின்னா அது கீழே போயிருக்கும். அப்போ என்ன இருக்குது, 80 கிலோமீட்டரா, 45 கிலோமீட்டர்ஸு சாலியார்னு ஒரு ரிவரில் போய் சேர்ந்துருக்கும். டேமு அதையும் தாண்டி போச்சுன்னா கடலில் கலந்துரும். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு டாக்கே போயிட்டு இருந்தது, இந்த மாதிரி கடல்லையும் நம்ம வந்து தேட முடியுமா ஏதாவது, இல்லை கோஸ்ட் கார்டு இருக்காங்க, எல்லா படைகளும் வந்துட்டாங்கல்ல அப்படின்னு அங்கேயும் கூட கேட்டிருக்காங்க. அப்போ கடலில் எப்படி தேட முடியும்? கடலில் போச்சுனாவே வந்து மீன் சாப்பிட்ருவோம், அரிச்சிரும், அது வரைக்கும் கிடைச்சா தான் உண்டு. ஸோ ஐ திங்க் மிஸ்ஸிங்னு சொல்லி கேஸ் க்ளோஸ் பண்ணுறது தான் இப்போ கடைசியில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ சேலஞ்ச் வந்து இப்போ அது இல்லை. இப்போ சேலஞ்ச் வந்து தப்பிச்சவங்களை எங்கே கொண்டு போய் குடியமர்த்துறது, ரீஹாபிலிட்டேஷன். நிறைய வாலண்டியர்ஸ் அதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ண முன் வந்திருக்காங்க. அதான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ கேம்ப்லேயே அவங்க எத்தனை நாள் தங்குவாங்க? ஆனால் அந்த பகுதி வந்து அவ்வளோதானே சார், அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து நீங்கள் மறுபடியும் போய் சென்னையில் ஃப்ளட் வந்துச்சு, தூத்துக்குடியில் ஃப்ளட் வந்துச்சு. இப்போ இங்கே நாங்கள் ஒர்க் பண்ண இடம்லாம் ஃப்ளட்டு வந்த இடம்லாம் நாங்கள் வந்து ஃப்ளட்டட் வீட்டிலேருந்து 2வது மாடியில் 3வது மாடியிலேருந்து ஆளுங்களை காப்பாற்றிட்டு வந்தோம். 2 வாரம் கழிச்சு போனால் அதே வீட்டுக்கு போயிட்டாங்க. வீடு அங்கேயே தான் இருந்துச்சு.
இப்போ இது இதே இல்லையே, ஃபவுண்டேஷனே இல்லையே. நீங்கள் மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண முடியாது அந்த இடத்துல. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி சில இடங்களில் உள்ளே போயிடுச்சு, 100 ஃபீட் உள்ளே போயிடுச்சு. இப்போ வீடு இங்கே இருந்ததுன்னா அதுக்கு கீழே 100 அடிக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ எங்கே போய் அவங்க தங்குவாங்க? இப்படி இருந்த ரிவர் இப்படி ஆயிடுச்சு, இப்படி பள்ளம் இப்படி ஆயிடுச்சு, ஃபுல்லாக பாறைகள் மரங்கள், எங்கே போய் தங்குவாங்க? இப்போ கவர்மெண்ட்டோட சேலஞ்சு அவங்களுக்கு புதுசாக வீடு கட்டி கொடுக்குறது தான். ஏன்னா இருக்க வீடு இல்லை. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய, இந்த செஞ்சுரியில் இது மிகப்பெரிய ஒரு சேதம். உங்கள் டீம் வந்து கண்டிப்பாக அங்கே போய் உடனே நீங்கள் ரெஸ்கியூ பண்ணி, ஐ மீன் என்ன சொல்கிறது, போய் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் இன்னும் எதிர்வரும் காலங்கள்லையும் வந்து தொடரணும். கண்டிப்பாக உங்கள் சேவைக்கு வந்து மக்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் நேரத்திற்கு நன்றி சார். தேங்க்யூ. நான் இங்கே இந்த இன்டர்வியூக்கு வந்தது வந்து எஸ் ஆஃப்கோர்ஸ் வயநாட்டில் என்ன நடந்தது அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, என் கூட அமர்ந்திருக்க இந்த 2 பேர், இவங்களால இன்னொரு 1 மாதத்தில் இன்டர்வியூ கொடுக்க முடியாது. அஃபிஷியலாக தே வில் பி என்ரோல்ட் இன் ஆர்மி ஆஸ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ். இப்போ இவர் வந்து விக்னேஸ்வரா வந்து ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி கயா, போத் கயா பீகாரில் ட்ரைனிங்கில் இருப்பார். இவர் வந்து விக்னேஷ், கோயின்சிடன்ஸ் என்னென்னா இது விக்னேஸ்வரா. ஓகே, ஸோ விக்னேஷ் வந்து ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை இங்கே தான், அங்கே வந்து ட்ரைனிங்கில் இருப்பார். ஒன்ஸ் அவங்க ஆர்மிக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்கன்னா அஃபிஷியலி இந்த ஹீரோஸை வந்து இன்டர்வியூ பண்ண முடியாது. அன்லஸ் ஆர்மியில் இதை ஏதாவது சாதிச்சாங்கன்னா தான், ஆர்மியை நாமினேட் பண்ணால் தான், ஏன்னா கான்ஃபிடென்ஷியல் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க இந்த சர்வீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நாட்டுக்கு, அதாவது எல்லாம் யூனிஃபார்ம் போட்டால் தான் சேவ் பண்ணணும்னு நீங்கள் அந்த யூனிஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடியே சேவ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரி விக்னேஸ்வரா வந்து 2021 கன்னியாகுமரியிலையும் என் கூட இருந்திருக்காரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனில். ஸோ அதை இந்த மாதிரி இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. எல்லோரும் வந்து எனக்கு ஒரு வேலையை கொடு, நான் கலெக்டர் ஆகிட்டா இதை செய்கிறேன், நான் ஐபிஎஸ் ஆகிட்டா இதை செய்கிறேன். பட் இவங்க அப்படி இல்லை. நான் ஆர்மி ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி எனக்கு 53 பேர் இன்றைக்கி என்னோடய பாய்ஸு கமாண்டராக இருக்காங்க இராணுவத்தில். அதில் லேட்டஸ்ட் 2 இவங்க, அவங்கள பற்றி ஹைலைட் பண்ணுறது தான். சர்வீஸுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஒரு நோபலான இங்கே ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. நேரம் ஒதுக்கி அவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.